Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்ரோவில் வந்து 5th anniversary நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வகூதில் நம்ம வந்து கார் வாட்டர் சர்வீஸோ இல்லை ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு 50 ரியால் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா அதில் வந்து ராஃபில் ட்ரா வச்சுருக்காங்க. அந்த ராஃபில் ட்ராவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 பஜ்ரோ மாண்ட்ரோ ஸ்போர்ட்னு பஜ்ரோ கார் வந்து வின் பண்ணால் லக் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதாவது 50 ரியால் ஆட்டோமொபைல்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, சரி நம்ம காரை வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணலாம். ஜாக்வாஸ் வந்து ஏனோ கார் வந்து நான் அதிகமாக ஜாக்வாஸ் பண்ணவே இல்லை. அதான் பிரதர் சொன்னாப்புல, நான் வந்து நிறைய வாட்டி அதாவது டெசர்ட் ரைடு போயிருக்கேன். ஆனால் அந்த டெசர்ட் ரைடு போகும்போதெல்லாம் ஜாக்வாஸ் பண்ணுறதே கிடையாது. நார்மல் சர்வீஸே வாட்டர் சர்வீஸே நான் பண்ணுறதில்ல. சரி இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். இந்த ராஃபில் ட்ராலையும் நம்மளும் போய் கலந்து போமே, லக்கு நமக்கு இருக்கோ இல்லையோ, நம்ம முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருங்கிற அந்த ஒரு பழமொழியை வச்சு தான் நம்ம எல்லாத்துலேயுமே முயற்சி பண்ணுறது. மற்றபடி எனக்கு இந்த வண்டி வந்து ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி. இந்த வண்டியை பற்றி கூட ஒரு சின்ன டூராக நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இப்போ நேராக நம்ம வகூதி பெட்ரோல் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். நம்ம வண்டியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்றைக்கி சர்வீஸ் பண்ண போகிறோம், ஜாக்வாஸ் பண்ண போகிறோம். ஓகே மக்களே, நம்ம போகிறோம். நான் அங்கேருந்து வீடியோ போடுறேன். மக்களே, நான் சொன்ன மாரி நம்ம வகூதில் வந்து 50 ரியால் ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு ராஃபில் ட்ரா கூப்பன் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆட்டோ கேர் சென்டரில் மட்டும்தான் இந்த 50 ரியால் கூப்பனு. மிட்பிசி மாண்ட்ரோ ஸ்போர்ட்டு எவ்ரி 2 வீக்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம இந்த ராஃபில் ட்ரா கூப்பன் வந்து எப்படி கிடைக்கும்னா, ஆட்டோ கேரு, டயர் சேஞ்சு, ஆட்டோ ரிப்பேரு, கார் வாஷு, இதில் ஏதாவது நம்ம வகூதில் பண்ணால் மட்டும்தான் இந்த ராஃபில் ட்ரா. அப்பா, மிட்பிசி பஜ்ரோங்க, இது அப்படியே பஜ்ரோ மாடல்லே இருக்குது. மாண்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் காரு உண்மையிலே ஒரு லாங்குவேஜர் மாரி இருக்குது. கண்டிப்பாக இந்த ராஃபில் ட்ராவில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ போடுற நேரத்தில் லாஸ்ட் டே ஆகிடுச்சு. மே 1 ஜூன் 13 வரையும் இருக்குது. ஆக இந்த மந்த் எண்டு வரையும் ப்ரொமோஷன் போகுதுங்க. இது வந்து லாஸ்ட் டே கிடையாது. அதனால் இந்த மந்த் எண்டு வரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வகூதி பெட்ரோல் ஸ்டேஷனு ஆட்டோ கேர் சென்டர் 50 ரியாலுக்கு நீங்கள் ஏதாவது ஆட்டோ கேர் சென்டரில் நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ராஃபில் ட்ரா கூப்பன் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் சொன்ன மாரி பாருங்கள், வகூதில் 50 ரியால் ஸ்பெண்ட் பண்ணால் வகூத் ஆட்டோ கேர் சென்டரில் கெட்ஸ் டு சான்ஸ் மிட்பிசி மாண்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் எவ்ரி 2 வீக்ஸுங்க. செமையான ஒரு சான்ஸுங்க ராஃபில் ட்ரா. அதாவது லக்கு இருக்கிறவனுக்கு தான் லக்கு கிடைக்கும், ஆனால் லக்கை தேடி போகிறவனுக்கு தான் லக்கு கிடைக்கும். இது ஒரு நம்மளோட டைலாக்கு. பாருங்கள், செம்மையாக இருக்குது. பேட்ரியோ இல்லை காரோட ரிப்பேர் சர்வீஸோ கார் வாஷோ எது பண்ணாலும் மே 1 ஜூன் 13 பண்ணுங்கள். ஒரு ரெக்கார்டான ஒரு மிட்பிசி மாண்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் காரை வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் உங்களுக்கு இருக்குது. காரை பாருங்கள், செம்மையாக அப்படியே லுக்கை செம்மையாக இருக்குது. இந்த மிட்பிசி போஜரோ யாருக்கு கிடைக்க போதோ மாண்ட்ரோ ஸ்போர்ட்ஸு ஒரு வாட்டி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். மக்களே, இப்போ நம்ம ஜாக்வாஸ் பார்த்துட்ருக்கோம். வண்டி எப்படி கழுவுறாங்க பாருங்கள். அதாவது நம்மளே கழுவுனா கூட இந்தளவுக்கு ஒரு க்ளீனாக அக்யூரேட்டாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியுமான்னு தெரில. நான் நிறைய வாட்டி டெசர்ட் ரைடு போயிருக்கேன். ஆனால் நான் வந்து டெசர்ட் ரைடு போகும்போது ஒரு 1 வீக் கழிச்சு நான் அது ஜாக்வாஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டினாவது பண்ணணும். நான் ரொம்ப ரேராக தான் பண்ணுறது. ஆனால் ஜாக்வாஸ் இப்போ பண்ணுறதுக்கு காரணம் ஆயில் லீக்கேஜ் ஏதாவது இருந்தால் கூட எனக்கு கரெக்டாக தெரியும். அடுத்தது க்ளீன் பண்ணும் போது வண்டியோட அடி பாட்டம் லெவலில் நம்ம வந்து நல்லா தரவாக செக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். அதுக்காக தான் நம்ம ஜாக்வாஸ் நம்ம பண்ணுறது. மக்களே, நம்ம வந்து இப்போது காரை ஃபைனலாக க்ளீன் பண்ணியாச்சு. அதாவது இந்த ராஃபில் ட்ராக்காக மட்டும் நான் க்ளீன் பண்ணல. என் வண்டி ரொம்ப டட்டியாக இருந்தால் நம்ம பர்சனாலிட்டி வந்து ஒரு கார் எப்படி க்ளீனாக இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பர்சனாலிட்டி வெளியில் உள்ளவங்க பார்ப்பாங்க. அதனால் காரை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது எனக்கு மைண்டில் எப்போதுமே இருக்கும். அதனால தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணேன். ரொம்ப நாளாகவே நான் இது க்ளீன் பண்ணாமல் இருந்ததால் எனக்கு கொஞ்சம் அது சங்கடமாகவே இருந்தது. ஏன்னா இந்த மகாலட்சுமி மாரி நம்ம காரு. ஏன்னா இந்த கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக அந்த கார் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப நான் இந்த காரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லலாம். இந்த பஜ்ரோ வந்து ஒரு 4-5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இன்னைய வரைக்கும் நான் வாங்கின கண்டிஷன்லேயே வச்சுருக்கேன். அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு மெயின்டெனன்ஸ்னு சொல்ல முடியும். என் காரில் பார்த்திங்கன்னா இப்போ இன்டீரியர்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வகூதில் க்ளீன் பண்ணது தான். கொஞ்சம் இன்டீரியர் பாலிசிலாம் போட்டு பக்காவாக பாலிஷ் பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே வந்து நான் டச் பேட்லாம் வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னா ரிவர்ஸ் கேமராக்காக வாங்கினேன். ஆனால் பட்டு ஓகே, நான் இது யூஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. எப்போ வேணும்னாலும் சாங்ஸை கூட ப்ளூடூத்தில் பேர் பண்ணி போட்டுக்கலாம். மற்றபடி ரிவர்ஸ் கேமரா பேக் சைடில் இருக்குது. டேஷ்போர்ட் கேமரா வச்சுருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணோன்னே எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். வெளியிலையும் இப்போ வாங்க போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம வெளியில் பார்த்துட்ருக்கோம். கார் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்குது பாருங்கள். 2006 மாடல் மாரியே தெரில. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி பஜ்ரோ தாங்க.
இதே பஜ்ரோ நம்ம ஊரில் வாங்கினா கோயம்புத்தூரில், அதாவது கோயம்புத்தூரில் நான் ஒரு வண்டி பார்த்தேன். இதே பஜ்ரோ வந்து மாண்ட்ரோன்னு போட்டிருந்தாங்க. அது வந்து 7,75,000 ஆனால் நம்ம ஊரில் இந்த பஜ்ரோ வாங்கினா மைலேஜ்லாம் பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 தான் கொடுக்கணுங்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த பஜ்ரோ வந்து ஒரு கம்ஃபர்ட்ஸான ஒரு வெஹிக்கிள். டிரைவிங் கம்ஃபர்ட்டு இந்த வண்டியில் ரொம்ப இருக்குது. ஏன்னா ஒரு குட்டி கார் ஓட்டுறதுக்கும் பெரிய கார் ஓட்டுறதுக்கும் அந்த ரோட் வியூ, அந்த கம்ஃபர்ட்டு ரெகுலரான ஒரு வண்டின்னு சொல்ல முடியும். அப்படி ஒரு பஜ்ரோ தாங்க இந்த பஜ்ரோ. எப்போவுமே டிரைவிங்கை லவ் பண்ணி ஓட்டுங்க. அதேமாரி காரையும் வந்து ஒரு கார் கிரேஸ்ன்னு சொல்கிறாங்களா, அந்த கிரேஸோடு நீங்கள் ஓட்டினா தான் அந்த காரையும் நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அதோட அசசரிஸு எல்லாமே நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கணும். ஏன்னா கத்தாரை பொறுத்த வரையும் இன்ஸ்பெக்ஷன் எவ்ரி 1 இயர் ஒன்ஸ் இருக்குது. அந்த 1 இயர் ஒன்ஸ் நீங்கள் எந்த விதமான ஸ்க்ராட்சோ பெயிண்டிங்கோ எதுவுமே இல்லாமல் டயர்லாம் நல்ல கண்டிஷன்லேயும் இன்ஜின் ஆயில் கரெக்டாக மாற்றி கரெக்டாக மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இன்ஸ்பெக்ஷன் கிளியர் பண்ண முடியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சிடுவோம். ஓகே, எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.